அடுத்து நீங்கள் வம்பு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப திருப்ப எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலனை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இந்த பட டெலிவரிஸ் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸு. அதனால் முயற்சி பண்ணுறேன். அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம் எங்கள் சைடில் வந்து ஒரு 1000 யானைகள் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் சசி சாரோட ப்ரெசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவுசெய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க, அவர் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பார்ட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சசி சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சசி சார் நேற்று அவர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னென்னு எடுத்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்திங்கன்னா மயிலாட், ரெண்டும் 2 வேறு ஜானர். ஆனால் 2க்குள்ளேயும் ஷானோட சோல்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். இல்லை, ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தங்கிட்டு இருக்கிற ஒன்று அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டார். இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதன், நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரவ் ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. பட்டு சார் பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சரிதான், அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும், அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு அதை அழகாக பண்ணியிருக்கீங்க சார். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர்கள், எல்லாம் நண்பர்கள் எல்லாருக்கும் என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இயக்குநர்கள் எல்லாம் வந்தது ராஜமுருகனுக்காக தான். இவங்க எல்லாம் வந்தது ராஜமுருகன் அவரை பாராட்டுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மயிலாட் அப்படின்றது அந்த டைட்டில் அவர் வழக்கமாக எல்லா படத்துலையும் வைக்கிற ஒரு டைட்டில். ஆனால் மயிலாட் நான் அடிக்கடி அவர் சொல்லுவார், இது கோர்ட் ட்ராமா இல்லை. இன்டர்வியூவில் சொல்லும்போது இது கோர்ட் ட்ராமாவா, கோர்ட்டை பற்றி இல்லை மயிலாட் அது கிடையாது. ஸோ அதை நான் சொல்லிடுறேன். மயிலாட் அப்படின்றது இது கோர்ட் ட்ராமா கிடையாது. ஒரு 10 நிமிஷம் தான் கோர்ட் வரும். ஆனால் ஒரு அதிகாரத்தை தண்டிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு கடைக்கோடி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்ன பண்ணுவான், அவன் அதை வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு சொல்கிறது தான் மயிலாட். மயிலாடுன்றது அந்த கடைக்கோடி மனுஷனை, அந்த ஒரு நபர் முத்துச்சிற்பியை குறிக்கிற அந்த வார்த்தை தான் மயிலாடு. அதுதான் இந்த படத்துக்கான, இந்த டைட்டிலுக்கான ஒரு விளக்கமாக நான் நினைக்கிறேன். அப்படி தான் அதை வச்சுருக்கோம். ஸோ இதுதான் மயிலாடான ஒரு படம். முதல் வந்த எல்லா இயக்குநர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருந்தது. பாலான ரொம்ப வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்னும் வருத்தமும் இருந்தது. என்னென்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. பாலானை கூப்பிட்றேன் அப்படின்னா, இல்லை வரமாட்டார், நீங்கள் எதுக்கு அவரை உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுண்ணா, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இல்லை வந்துட்டால் என்ன தருவீங்க, வந்துட்டால் நீங்கள் என்ன கேட்டாலும் தருவேன் அப்படின்னு வேறு சொன்னேன் நான். அப்புறம் வந்தோடனே சந்தோஷப்படுறதா இல்லை வந்துட்டார் என்ன கேட்க போகிறாரோ தெரியாது அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். நீங்கள் வந்து பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றினே. அந்த டான்ஸை பற்றி சொன்னீங்க, அது சத்தியமாக நான் கொரியோகிராஃப் பண்ணதில்லை. கொரியோகிராஃப் சொன்னது ஏன்னா அது அந்த கேரக்டர் அப்படி தான் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஆடணும். அது 2 நாள் 1 நாள் எடுத்தாங்கண்ணே. அதுவே வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. முதல் டேக் ஓகே,
எல்லாம் சிரித்து ஓகேன்னு அப்படின்ட்டோம். கடைசி டைரக்டர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கைதட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணிட்டோம்டான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து சொன்னார், இல்லை முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், முத்துச்சிற்பி சிரிச்சிட்டான், அதனால் அவன் சிரிக்கக்கூடாது, சீரியஸாக பாடணுன்னு மறுபடியும் எடுத்தாங்க. அது ஒரு நாள் ஆச்சு, மறுநாள் தான் அது ஓகே ஆச்சு. ஸோ அதுதான் அதுக்கு காரணம். இன்னொன்று என்ன சொல்லணும்னானே, இங்கே என்ன எல்லாம் வாழ்த்துனாங்க. இந்த வாழ்த்தெல்லாம் எனக்கு சேரக்கூடாதுனே, உங்களுக்கு தான் நான் சேரணும். நீங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். முதல் நான் சேதுவில் நடித்தேன், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தேன். இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த வாழ்த்தெல்லாம் உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுத்ததா நீங்கள் வச்சுக்கணும். அது உங்களுக்கான வாழ்த்து தான். அது நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்தது. ரொம்ப நன்றி. நான் வந்தது எங்களை வாழ்த்துனதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் எப்போ வரும் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க. நீங்கள் தான் கேட்டீங்க, எப்படியாவது அடுத்து டூரிசமுக்கு அடுத்து அந்த படத்தை கொண்டு வா அடுத்த படத்தை இதோ கொண்டு வந்துட்டோம்னு இழுத்து கொண்டு வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். மாறி உங்களுக்கும் சந்தோஷம். அண்ணன் சொல்லும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவருக்கு எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எனக்கு வழி நடத்துவர் மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் இயக்குனருக்கு நீங்கள் வழி நடத்துறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி உங்கள் இயக்குனருக்கு இப்போ நான் வழி நடத்திட்டுருக்கேன். அதுதான் உண்மை. உங்கள் இயக்குனருக்கு ஸோ நம்ம மாற்றிக்கிட்டோம், அவ்வளோதான். நம்ம சொன்னால் அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சொன்னாங்க அவர் கேட்பார், நான் சொன்னால் அவர் கேட்பார். அதனால் கரெக்டாக இதாகிடுச்சு. ஸோ அது எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வந்த எல்லாருக்கும் நன்றி. சோமு சார், நான் 2வது படம், ஃபஸ்ட்டு படம் வரல, ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார். அந்த நாக்கா அப்படின்ற கேரக்டர், கதிரில்வேலன் அப்படின்ற கேரக்டர் பத்திரிக்கையாளர் எப்படி இருப்பாங்க, எந்த உண்மையாக இருந்து எப்படி இருப்பாங்கன்றதை அப்படியே இது பண்ணார். உங்களோட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் என்னோட இந்த படத்தில் எங்கள் ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு முதல் தேங்க்ஸ் அவருக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவர் என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சரவணன் தான் சொன்னார், ராஜ்முருகன் வந்து கதை சொல்லுவார், நீங்கள் கேளுங்கன்னு சரவணன் சொல்லி நான் கதை கேட்டேன். அப்போ கதை கேட்டவுடனே ராஜ்முருகன் சார் சொன்னவுடனே, இந்த கதை எனக்காக எதுவும் மாற்றாதீங்க, இது என்ன எப்படி இருக்கோ அந்த கதைக்குள்ளே நான் வர்றேன், நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை கடைசி வரைக்கும் எடுத்துருங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் இந்த கதை வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இந்த கதையை எடுக்க ஒத்துக்கிற அம்பேத்குமார் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா ஒரு ப்ரொடியூசர் ஒத்துக்கணும் இது எப்படின்றது. அவர் வந்து அதை சிறப்பாக வந்து சொன்னபோது, சார் ராஜ்மோகனோட ஒரு படம் பண்ணேன் சார், அது தோத்துருச்சு சார், நல்ல பையன் சார், அவன் ஜெயிக்கணும் சார், நான் இன்னொரு படம் பண்ணணும் சார், அது பண்ணணுன்னார் சார். அது இன்னும் என் மனசில் ஓடுது. என்னோட மீட் பண்ணும்போது மீட் பண்ணும்போது ராஜ்முருகனுக்காக நான் பண்ணணும். அதுதான் எல்லாருமே நினைக்கிறது, இந்த மாதிரி ராஜ்முருகன் மாதிரி இயக்குனர் தோக்கவே கூடாது. இந்த மாதிரி இயக்குநர்களை ஜெயிக்கிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நன்றி சார். இன்னொன்று சொல்லணும்னா, ராஜ்முருகன் கடைசியாக எங்கள் டைரக்டர் ராஜ்முருகன் சொல்லும்போது எல்லாருமே வந்து, சார் அவர் சைக்கோ அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் சொன்னார். என்னடா சைக்கோன்ட்டாங்க சார், அவர் சைக்கோ ஆச்சு, அவரோட எப்படி சார் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கதை கேட்க வரும்போது அப்படியே பார்க்கணும். கதை கேட்டு 2வது தடவை இன்னொரு தடவை கரெக்ஷன் பண்ணிட்டு ஒரு வேர்ஷன் சொன்னார். சைக்கோவா அப்படின்னு. சரி, ஃபஸ்ட்டு டே போகும்போது நானும் அப்படி நினச்சேன், ரொம்ப ரசிச்சிருக்கிறீங்க அவங்க ஒய்ஃபு அப்படி இல்லை, ஓகே அவங்க வீட்டுக்காரம்மா சிரிக்கிறாங்க. என்னடா சைக்கோன்றாருன்னு நான் நாள் ஷூட்டிங் எப்போ பார்த்தேன், என்னடா பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், 2 நாள் பார்ப்போம் அப்படின்னு நினச்சி 2வது நாள் பார்த்தேன். ரொம்ப நல்லா தான் இருந்தார். இவர் நடிக்கிறாரா? 3வது நாளும் பார்த்தேன், நடிக்கிறாரா? அப்புறம் பிரச்சனைகள் வரும்போது என்கிட்ட டக் கதவை தட்டும். என்னோட ரூம் கதவை தட்டினா, சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை சார், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. என்னடா சைக்கோன்னாங்க, இவர் இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறார், நம்ம தான் பண்ணணுமா, சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு கட்டத்தில் படம் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்க வேண்டியது, அந்த ஆர்டிஸ்ட் நடிக்காதனால அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த நடிகர் நடிக்க முடியாமல் போனும்போது நாங்கள் பேக்கப் ஆகி கிளம்ப வேண்டியதாக இருந்தது. யாரை கூப்பிடலாம், என்னடா ஆபத்துக்கு யார் இருந்துன்னும்போது யாரை கூப்பிடலான்னு அப்புறம் தான் சொன்னேன். சோமு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாரா அப்படின்னா, கடைசியாக வந்து சேர்ந்தவன் இல்லை கேட்பார், அந்த கேரக்டர் அவர் நடிக்க கேளுங்க, நீங்கள் கேட்டாங்கன்னா உடனே அடித்தார். சார் நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் உடனே வாங்க. அவர் கதையெல்லாம் சொல்லலை. இல்லைங்க, அவர் எல்லாமே சோமு வந்து எல்லா ஸ்கிரிப்டும் படிச்சுட்டு அதை 10 நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க நடிக்க வருவார் அப்படின்னாப்புல. இல்லை நீங்கள் கேளுங்க, நமக்கு ஆபத்தாயிடுச்சுன்னு அப்புறம் ஃபோன் பண்ண உடனே வந்தார். அவர் கதை எதுவுமே கேட்கல, சோமு எதுவுமே கேட்கல, வந்து நடித்து என்னென்னு அங்கே டெவலப் பண்ணதான். ஸோ ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இந்த மாதிரி டைரக்டருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு வந்ததுக்கே உங்களுக்கு நான் முதல் நன்றியை சொல்லணும். ரொம்ப இது பண்ணது.
இப்படிப்பட்ட ஒரு சைக்கோன்னு முடித்தேன்ல, இந்த சைக்கோவோட நானும் இப்படி அமைதியாக இருக்கேன்னு இந்த சைக்கோவோட நடித்தேன். ஆனால் எங்கேயுமே இல்லை, எல்லாம் தப்புன்னு தெரிஞ்சுது. அப்புறம் தான் படம் முடிஞ்சு நான் இந்த படத்தை பார்க்கும்போது தான் இந்த தமிழ் சினிமா மேலே அவர் எவ்வளோ சைக்கோவாக இருக்கார், இது 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 தரமான படங்கள் கொடுக்குறதுல எவ்வளோ சைக்கோவாக இருக்கிறான்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையிலே சைக்கோ நீங்கள் இல்லை, உங்களை சுற்றி உள்ளவங்க தான் சைக்கோவாக இருக்காங்கன்றது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த சைக்கோவில் திருத்துறதுக்கு இவர் பாடுபடுறாருன்னு தெரியுது. நிச்சயம் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் அடுத்த இந்த படம் கதை சொல்லும் போதே நான் அடுத்து ஒரு படம் அவருக்கு நான் பண்ண போகிறேன், இன்னொரு படம், அடுத்த படம். ஏன்னா இந்த படம் பண்ணும்போதே ஒரு கதை சொன்னார், அந்த கதையை நான் ஓகே பண்ணிட்டேன். அப்புறம் சார் என்ன சார் அப்படி அந்த ப்ரொடியூசர் அதுக்கப்புறம் பேசுகிறேன்னு கொஞ்சம் வருத்தப்பட்டார். அடுத்த ப்ரொடியூசரை பற்றி நான் சொன்னேன், அந்த ப்ரொடியூசர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த படம் ஜெயிக்குதோ தோக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நான் படம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வெற்றி தோல்விலாம் கிடையாது. என்றைக்கும் ஒரு படம் தோக்கலாம் ஜெயிக்கலாம், ஆனால் ஒரு இயக்குனர் தோக்கவே கூடாது. அவனுக்கு என்றைக்கும் வெற்றியாக தான் இருக்கணும். இயக்குனருக்கு வாழ்க்கையில் தோல்வியே கூடாது, அவன் படம் தான் தோக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி வந்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்குது. என்னை பற்றி இவ்வளவு ஆத்மார்த்தமான வார்த்தைகளை இங்கே எத்தனை பேர் வச்சுருக்காங்கங்கிறது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அப்போ நான் சரக்கு அடிச்சிட்டு இருந்த டைமு. இப்போ அதை நிறுத்தி 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது ஞானவேல் கவனத்துக்கு. அப்போ என்னோடய ரெகுலர் ஒர்க்கு என்னென்னா, ஒர்க்கு முடிச்சுட்டு ஈவினிங் 6-7 மணிக்கு நேராக ஒரு குவார்ட்ரு வாங்கி அடிச்சுட்டு இன்னொரு குவார்ட்ரு வாங்கி பையில் வச்சுக்கிட்டு நேராக வரும்போது அங்கே ஒரு சிடி கடை இருக்கும். அப்போ சிடி தான், சிடி பிளேயர். ஒரு பிதாமகன் படம் வாங்குவேன். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போய் அந்த இன்னொரு இதை குடிச்சிக்கிட்டு அந்த படத்தை பார்ப்பேன். மறுநாள் திருப்பி அதே மாதிரி மாலை ரொட்டீன் அதே, திருப்பி அதே சிடி கடைக்கு போய் இன்னொரு பிதாமகன் சிடி வாங்குவேன். அந்த சிடிக்காரன் ரெகுலராக இதே மாதிரி பண்ணி அந்த வீட்டை நான் காலி பண்ணும்போது அந்த ஹவுசிங் போர்டு வீட்டை 52 பிதாமகன் சிடி இருந்தது. அந்த ஆள் என்னடா டெய்லி இது ஒரே சிடியை வாங்குறானே, எனக்கு முதல் நாள் வாங்கினது மறந்துடும். ஸோ முதல் நாள் அதே படத்தை வாங்கணுங்கிறது மறந்துடும். எனக்கு அவ்வளவு அந்த படத்து மேலே சொல்லப்போனால் அந்த படம் எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் தான் அதன் பிறகு இந்த மாதிரி எளிய மனிதர்களை சினிமாவை ஆக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. இப்போ ஃபஸ்ட்டு பாலா சாரை போய் மீட் பண்ண போகும்போது கண்ணன் சார் மூலமாக, விகடன் கண்ணன் சார் மூலமாக போய் பார்க்க போகும்போது நான் அவர்கிட்ட அவருடைய அறைக்கு போனாலே மாரிக்கு தெரியும், அது வாரணாசியோடைய இன்டோர் மாதிரியே இருக்கும் அந்த அறை. அவரை பார்க்கும்போது சில பேரை பார்க்கும்போது நமக்கு அப்படி ஒரு அதிர்வு உருவாகும். நம்ம என்ன வார்த்தைகள் அவர்கிட்ட பேசுறது அப்படின்னு வார்த்தைகளை தேடக்கூடிய ஒரு விஷயம். நான் அவர்கிட்ட இந்த 52 சிடி பிதாமகன் சிடி என்னுடைய அறையிலேருந்து நான் காலி பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேங்கிறத நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு பெரிய இது இருந்தது. ஏன்னா ஒரு ஒரு கலைஞனா நான் இதை சொல்லும்போது அவர் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறதுனால நான் அவர்கிட்ட இந்த சம்பவத்தை சொன்னேன். அவர் அப்படியா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை. இதை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. இந்த இடத்துல தான் நான் மனிதர்களின் பின்னால் அவர்களை புரிந்து கொள்ள ஓடிக்கொண்டே இருக்கிறேன், தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறேன். அந்த ஓட்டத்தின் முடிவில் நான் கண்டுகொண்டது ஒரே ஒரு உண்மையைத்தான். இந்த மனிதர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையை தவிர வேறு எதுவும் தேவையே படுவதில்லை. அன்பையும் நம்பிக்கையும் தவிர எதுவும் தேவைப்படுவதில்லை. உன்னுடைய சக மனிதனுக்கு கொஞ்சம் அன்பையும் நம்பிக்கையையும் கொடுத்தால் நீதான் கடவுள், நீதான் தெய்வம். அது மட்டும்தான் இந்த 40 வருட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட ஒரே பாடம். அந்த பாடத்தை தான் பாலாசாரின் படங்கள், மாரி செல்வராஜின் படங்கள், ஞானவேலின் படங்கள், ஜெயகாந்தனின் கதைகள், வைக்கம் பஷீரின் கதைகள், இளையராஜாவின் இசை அத்தனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருப்பது அந்த நம்பிக்கையும் அன்பையும் தான்.
ஆகவே என்னுடைய எல்லா எழுத்துக்களிலும், எல்லா அரசியலிலும், எல்லா சினிமாவிலும் இந்த நம்பிக்கையையும் அன்பையும் மட்டும் விதைத்து கொண்டே இருப்பதை மட்டுமே என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன். ஆனால் இந்த கடமையை செய்வதற்கு பணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அறிவாளியாக என்னை இயற்கை படைக்கவில்லையே. அதை மட்டும்தான் இப்போ நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் எப்படியாவது இந்த மாதிரியான படங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கு தேவை, நான் நினைக்கிற ஒரே விஷயம் அதுதான். அன்பையும் நம்பிக்கையும் விதைப்பதற்கு இந்த வியாபார சூழலில் பணம் தேவை. அந்த பணத்தை எப்படியாவது மீட்டு தயாரிப்பாளரிடம் கொடுத்து விட வேண்டும். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நான் ஒரே ஒரு நொடிக்காக தான் காத்திருக்கிறேன். அது இந்த படம் வெற்றி என்கின்ற நேரத்தில் எனது தயாரிப்பாளர் அம்பேத்குமாரின் முகத்தில் பூக்கிற ஒரே ஒரு புன்னகைக்காக மட்டுமே நான் காத்திருக்கிறேன். அதை நிச்சயமாக இந்த சமூகம் திருப்பி தரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் தொடர்ந்து என்னுடைய பயணத்தில் என் கூடவே இருக்கக்கூடிய என்னுடைய மனைவிக்கும் யுகபாரதி அண்ணனுக்கும், ஏன்னா அவரை பற்றி நான் தனியாக பேசலை, அவர் தான் நான் அப்படிங்கிறதுனால தனியாக பேசலை, என்னுடைய குடும்பத்தாருக்கும் நெகிழ்ச்சியான, ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த விஷயத்தை பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த நேரத்தில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. பார்த்துவிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சார் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சாரோட வட்டியும் முதலும் கதையை நம்ம எல்லோரும் படிச்சிருந்தோம்னா தெரியும். இப்போ மாரி சார் சொன்ன மாதிரியும் தான், நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுவோம். அதில் இருக்கிற ஆழத்தை வந்து படமாக கொடுத்துட்ருக்கவர் தான் ராஜமுருகன் சார். தொடர்ந்து உங்களுடைய பணி இருக்கட்டும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே. ரொம்ப இந்த பட டெலிவரிஸ் இதெல்லாம் இருந்ததுனால கொஞ்சம் முதல்வன் ரகுவரன் மாதிரி இருக்கும் வாய்ஸு. அதனால் முயற்சி பண்ணுறேன். நல்லா இல்லை இருக்காதுன்னு நிறுத்திடுறேன், இல்லை நீங்கள் கூட சொல்லிடலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து நான் இங்கே வந்திருக்கிற இந்த கலை உலக ஆளுமைகள் எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பிரமிச்சு நம்மளை பாதிக்கக்கூடிய படைப்புகளை கொடுத்தவங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். வந்து இந்த படத்தை வாழ்த்தியதற்கு. மயிலாட் படம் வந்து என்னோட கெரியரில் எனக்கு ரொம்ப முக்கியமான படமாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஜோக்கர் படம் வந்து முதல்ல ராஜமுருகன் சார் வந்து என்னோட கிண்டியில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது எனக்கு. அப்போ அந்த ஸ்டுடியோவில் வந்து ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது சும்மா மீட் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னார். நம்ம குக்கு வந்து ரொம்ப சக்ஸஸாக இருந்தது படம். என்னை மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சும்மா வாங்கலேன் அப்படியே பேசுவோம் அப்படின்னாரு. சரி ஓகே பேசுவோம். திடீர்னு மீட் பண்ணுன்றாரு, கொஞ்சம் பிசிறு தட்டுதே அப்படின்னா. அப்புறம் டீ எல்லாம் குடித்தோம், கொஞ்ச நேரம் பேசினோம். வழக்கமாக ஒரு குக்கு படத்துக்கு வந்து ஒர்க் பண்ண வரும்போதே அவரை டிஸ்ட்ராக்ட் தான் பண்ணிருப்பேன். நானும் பிரதீபும் பேசி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். ஒரு வாட்டி சந்தோஷம் எங்கேயோ காணாமல் போயிட்டான். அந்த படம் வேலை முடிக்கிறதுக்காக ஆஸ்திரேலியா போயிருந்தான். அவர் வந்து ஒரு வாட்டி எங்களை பார்க்க வந்தார். பிரதீப் வீட்டில் தான், நானும் பிரதீப் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அவர் வந்தார், மீட் பண்ணுவோமா அப்படின்னு. அதே மாதிரி வந்தார். திரும்ப அங்கே கனெக்ட் பண்ணிடுறேன். வந்துட்டு நாங்கள் ஏதோ பேசுகிறோம், பிரதீப் பேசுகிறான், அவரும் பேசுகிறாரு. ஆனால் எனக்கு ஏதோ ஒன்று புரியுது, தட் அவர் ஏதோ ஒன்று சொல்ல வந்திருக்காரு, ஆனால் நாங்கள் சொல்ல விடாமல் ரொம்ப அவரை என்கேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு. ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. அப்புறம் தயங்கி கிளம்பும் போது இந்த பாய்லாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு 10 பாய் முடிஞ்சிச்சு. திரும்பினார் இப்படி தயங்கிக்கிட்டே, சந்தோஷ் எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் கடைசியாக. சார் இதை முதலே கேட்டிருக்கலாமே சார் அப்படின்னு தோணுச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து நம்மளோட பழகும்போது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம் கூட நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. நம்மளை எப்பயுமே வந்து ரொம்ப ஒரு சமநிலையில் அவர் கூட பழகுறவங்களை அவர் வச்சுப்பாரு. ஒரு சோஷியலி கான்சியஸான சோஷியல் விஷயத்தை எஜுகேட் பண்ணி ஒரு படம் என்டர்டெயின் பண்ண முடியும் அப்படின்ற வரிசையில் மயிலாடு ஒரு தனித்துவமான முதல் படமாக இருக்கும் அப்படின்றதையும் நான் இந்த மேடையில் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மயிலாட் படத்துடைய மிகப்பெரிய ஒரு பலம், எங்கள் சைடில் வந்து ஒரு 1000 யானைகள் நிற்கிற மாதிரி நான் ஒரு ஃபீல் பண்ணுறேன் சசி சாரோட ப்ரெசன்ஸை. இந்த மாதிரி படத்தெல்லாம் யாராவது எழுதுனீங்கன்னா தயவு செய்து அவர்கிட்ட மட்டும்தான் போங்க, அவர் மட்டும்தான் பண்ண முடியும்.
வெரைட்டியாக பண்ணவும் முடியாது, அவங்களும் விரும்ப மாட்டாங்க. அதனால் நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள், ஒரு மேஸ்குலைனான ஒரு கேரக்டர்ஸ், ஒரு வாழ்க்கையை முழுசாக பார்த்த ஒரு மிடில் ஏஜில் இருக்கிற அந்த மனிதனுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சினிமாவில் ரொம்ப மிஸ் ஆகுது. நம்ம கல்ட்டுன்னு சொல்கிற எல்லாருமே வளர்ந்த மனிதர்களோட இதுதான். டீனேஜ் பருவம்ன்றது மட்டுமே சினிமாவோட மையம் கிடையாது. ஸோ அதனால் வந்து சசி சார் அந்த ஒரு இடத்த வந்து ரொம்ப ஹோல்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நிறைய படைப்பாளிகளுக்கு அவர் பெரிய ஒரு ஹோப்பாக இருக்கார். ஸோ ரொம்ப நன்றி சார். திரும்ப இந்த படம் நம்மளுக்கு ஒரு வெற்றி படமாக இருக்குன்றது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு வாரத்தில் நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ குரு சோமசுந்தரம் சார் அகைன் ஜோக்கரில் வந்து ஒரு சீன் இருக்கு. அவர் ஒய்ஃப் கிட்ட போயிட்டு அவர் முதல்ல ஹாஃப் எப்படி இருக்கும்னா ஏன்னா மென்டல் மாதிரி இருக்கா அந்த ஆள் அப்படின்னு, திடீர்னு ஒய்ஃப்கிட்ட பேசும்பொழுது அப்படியே ஃப்ளிப் ஆவார். அதாவது எனக்கு ஞாபகம் இருக்குது, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் நான் சொன்னேன் வந்து அவர் ஒரு பெரிய ஸ்டாருங்க, ஒரு பெரிய ஒரு வெட்டரன் ஆக்டர். அதாவது வந்து ஒருத்தர் வந்து இவர் இல்லைன்னா இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்வி வரும்ல, அந்த இடத்துல தான் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு மேலிபிளான ஒரு ஆக்டர், அவ்வளோ இன்ஸ்பைரிங். அவர் முகத்தை பார்த்தாலே மியூசிக் வரும். செல்லம்மா பாட்டுலாம் அவரோட எக்ஸ்பிரஷன் பார்த்த உடனே வந்துருச்சு அப்படியே டியூனு. அந்த மாதிரி ஒரு நடிகர், நான் ரொம்ப வியக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். பாட்டில் ராதாவும் அவருக்காக பண்ணியிருந்தேன். அண்ட் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் அதான் மியூசிக் பற்றி எதுவுமே பேசலன்னு நினைக்கிறேன். பட் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன்னு, நான் எல்லாரும் பேசுகிறத பார்த்து எனக்கும் சைத்ரா பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. நான் வந்து இந்த படம் முதல் பார்த்துட்டு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆனது அவங்கள பார்த்து தான். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி பண்ண படங்கள் பார்த்துருக்கேன். பட் வந்து ஒரு கோவில்பட்டி பொண்ணாக வந்து என்னால் இமேஜின் பண்ண முடியல உண்மையிலேயே. சரி ஓகே ஏதாவது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஐ திங்க் யூ ஆர் ஜஸ்ட் மேட். ஏன்னா ஒரு கலைஞனாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பைத்தியம் பிடிக்கணும் கண்டிப்பாக. ஒரு எக்ஸென்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஜோனுக்கு போனால் தான் வந்து நம்ம ரொம்ப அந்த பொசஸ்டாக ஒரு ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். அந்த கேரக்டரை உள்வாங்க இந்த மோல்டால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு. ஸோ எனிவே மயிலாட் படம் வந்து கண்டிப்பாக வெறும் சோஷியல் எஜுகேஷன் படம்லாம் சத்தியமாக கிடையாது. ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு மனிதனோட ஒரு சின்ன பிரச்சனை சார்ந்த படம். அந்த படம் சில கேள்விகளை எழுப்பும் கண்டிப்பாக, ஆனால் ரொம்ப அழுத்தமான பதில்களையும் சொல்ல போகுது. அந்த படம் ரொம்ப ஒரு மனிதத்தை பற்றி, ஏன்னா நமக்கும் ஏன்னா மிருகங்கள் கூட கூட்டமாக இருக்கும், ஆனால் ஒரு தனி மனிதனோட ஆற்றல், ஒரு தனி மனிதனோட ஒரு பவர், அவன் மனிதனாக எடுக்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பேச போகிற படம். இதை உங்கள் குழந்தைங்களுக்கும் காட்டுங்க. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான, நம்ம தமிழ் சினிமா ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது தமிழ் உணர்ச்சி இருக்கிற படம். தமிழ் உணர்வு, அதாவது நம்ம தமிழ் உணர்ச்சியை கடத்தக்கூடிய ஒரு படம். ராஜமுருகன் அவர்களை வந்து குக்குனுடைய ஒரு கேரக்டருக்காக நான் மீட் பண்ணார். அதான் ஃபஸ்ட் டைம் நான் அவரை மீட் பண்ணேன். அப்போ தான் அவரை பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து வட்டி முதலும் ஜிப்சி போன்ற அந்த இதெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான், தொடர்களை. ஒரு ஜேர்னலிசம் தெரிஞ்ச, அதே நேரத்தில் எழுத்துக்களை பற்றியும் இலக்கியத்தை பற்றியும் நல்ல அறிவு இருக்கிற, இடதுசாரி சிந்தனை உள்ள ஒருவர் சினிமா துறைக்கு வரும்பொழுது, அதுவும் டைரக்டராக, ரைட்டர் கம் டைரக்டராக வரும்பொழுது அவருடைய ஆதங்கமும் அக்கறையும் சமூகத்து மேலே எப்படி இருக்குமோ அதே வகையில் தான் அவருடைய எழுத்துக்கள் வெளிவந்துட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் நான் ஜோக்கரில் பார்ட்டானது வந்து மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துலையும் நான் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சசி சார் கூட நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி சைத்ரா, அவங்கள விட்டுறாதீங்க. தமிழ் சினிமாவுக்கு தேவையான நடிகை அவங்க. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த விழாவின் நாயகனான ஷான் ரோல்டன் அவர்கள் வந்து நிறையா பேசணும். நாங்கள் நேற்றுக்கு வந்து ஒரு இன்டர்வியூவில் இருந்தபோது தான் நிறையா பேசினோம். அதனால் இப்போ என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ எல்லாருடைய பேச்சுக்கள்லேயும் தெரிஞ்சது வந்து ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக பார்த்து அதனுடைய சுகதுக்கங்கள் அனுபவித்து அதுலேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து அதில் மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சு ஒரு தனி நிகர் ஒரு அடையாளமாக இங்கே எல்லோரும் உட்காந்துருக்குறோம். அதுக்கு காரணமே ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற ஆதங்கமும் அதோடு கூடிய ஒரு அக்கறையுமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அதுதான் வந்து ஒரு நல்ல சினிமாவை, மக்களுக்கான சினிமாவை எடுக்கிறதுக்கும் அதுக்கு உறுதுணை ஆகிறதுக்கும் உதவுது. ஸோ அந்த வகையில் ஒலிம்பியா பிக்சர்ஸினுடைய ப்ரொடியூசர் அம்பேத்கர் அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி படங்களை வந்து கதைகளை கேட்டுட்டு இதில் என்ன
கமர்ஷியல் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவும் யோசிக்காமல் ஒரு படத்தை, மக்களுக்கான ஒரு படத்தை, அதுவும் ராஜமுருகன் போன்ற அவருடைய எழுத்துக்களோடு கூடி வர்ற படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மிக சிறப்பான விஷயம். இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய வெளியே வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஷோகேஸில் எல்லாத்துக்கும் இடம் இருக்குது. தங்க ஆபரணங்கள் மட்டும் இல்லை, வைர ஆபரணங்கள் மட்டும் இல்லை, இரும்பில் செஞ்ச ஒரு கலைப்பொருளுக்கும் ஷோகேஸில் இடம் இருக்கும். ஸோ அந்த வகையில் இது வந்து மிகப்பெரிய ஷோகேஸாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு நான் நம்புகிறேன். எஸ்பெஷலி ஷான்ரோலோட மியூசிக் கேட்கவே வேணாம். நான் ஒரு அதிர்ஷ்டக்காரன்னு சொல்லலாம். என்னுடைய 3 படங்கள் நான் நடித்த 3 படங்களில் இருந்திருக்கேன். அவருடைய மியூசிக்கில் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஜோக்கர், பாட்டில் ராதா, அப்புறம் இப்போ மயிலாடு. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது February 13. ஸோ ஊடக நண்பர்கள் நீங்கள் இதை பற்றி நிறையா எழுதி இதை வந்து மக்கள் மத்தியில் நல்லபடியாக கொண்டு சேர்க்கணுன்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. பொறுப்பு துறப்பு, யாருடைய மனசும் புண்படுற மாதிரி பேசுறது நோக்கம் இல்லை. புண்பட்டா கம்பெனி பொறுப்பு இல்லை. மயிலாட் பார்த்துட்டேன். வாழ்த்து ராஜமுருகன், உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. இது என்ன சொல்கிறது, ஒரு சசி சார்கிட்ட படம் பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே சசி சார் நேற்று சொன்னேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நன்றி சார் அப்படின்னு சொன்னேன். வேறு இந்த மாதிரி படங்களுக்கு நாம் செலுத்த வேண்டியது முதல்ல நன்றி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வர்த்தகமாக இருக்கிற இடத்துல வர்த்தகத்தையும் சேர்த்து நல்ல விஷயங்களையும் தர்றது இன்றைக்கி ரொம்ப பெரிய சேலஞ்சான இடம். அதை வந்து சரியாக செய்கிறதும் அதை அது தொடர்ந்து வெற்றி அடைகிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வரிசையில் கிட்டத்தட்ட இங்கே முன் வரிசையில் உட்காந்துருக்கிற எல்லா இயக்குநர்களுமே வந்து அந்த விஷயத்தை வந்து எந்த நெருக்கடிக்கு நடுவுலையும் தன் சாயம் போகாமல் செய்யக்கூடிய படைப்பை தரக்கூடியவர்களாக இருக்காங்க. அந்த வகையில் வந்து ராஜமுருகன் வந்து எனக்கெல்லாம் முன்னோடி. பத்திரிகையிலையும் சரி அல்லது படம் எடுக்க வரதுலையும் சரி, என்ன மாதிரி கதைகள் சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற இந்த விஷயங்களில் எந்த இடத்துலையும் நெருக்கடிகளோட போய் தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து ராஜமுருகன் பல வகையில் முன்னோடி. அந்த மாதிரியான விஷயந்தான். ராஜமுருகன் எந்த அளவுக்கு படத்துக்கும் படைப்புக்கும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படின்னா, இப்போ அவர்கிட்ட நீங்கள் கடன் கேட்குறீங்கன்னா இருந்தால் கொடுத்துருவாரு, இல்லைன்னா கூட என்கிட்ட வாங்கி கொடுத்துருவாரு. இப்போ சசி சார் இந்த இடத்துல ஒரு போஸ்டரில் இருக்கிறப்போ இந்த படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்லாருக்கும் வருது இல்லையா, அந்த பலத்தை இந்த மாதிரி கதைகளுக்கு அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். தொடர்ந்து அவர் அதை செய்யணும். அந்த வெற்றியை நம்ம அவருக்கு திரும்ப தரணும். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுக்கு இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவலான விஷயம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி குரு சோமசுந்தரம் சொன்ன இதை நான் வந்து வழிமொழிகிறேன். சைத்ரா வந்து நம்ம தவற விடக்கூடாத ஒரு நடிகை. ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டருக்கும் அவங்கள நேரில் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த ஊரில் வாழ்கிற ஒரு பொண்ணாகவே அவங்க வந்து அந்த படத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. வெர்சடைல்னு சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீமில் 2 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து குரு சோமசுந்தரன் சார். அவர் இதில் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் இதுக்கு முன்னால் பண்ண கதாபாத்திரமும் அதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு பாடி லாங்குவேஜில் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக மாற்றி வேற ஒன்றா தரக்கூடிய, அதை மறக்கடிக்கிற ஒரு வித்தை தெரிஞ்ச ஆகச்சிறந்த ஒரு நடிகர். ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த இதுக்குள்ளே ஒரு பெரிய பங்களிப்பை கொடுத்துருக்காரு. அடுத்த வெர்சடைல் வந்து நம்ம ஷான்ரோலன். என்னன்னு எடுத்திங்கன்னா, போன வாரம் பார்த்திங்கன்னா வித் லவ், இந்த வாரம் பார்த்திங்கன்னா மயிலாட். ரெண்டு வேற வேற ஜானர். ஆனால் ரெண்டுக்குள்ளேயும் ஷானோட சோல்ஃபுல்னஸ் இருக்கும். ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இது கிட்டத்தட்ட நமக்கு நாம திட்ட மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா இயக்குநர்களும் நம்ம கதைகளை நம்மளே வந்து முன்னால் நின்று பேசணும் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் ராஜமுருகன் சார்பாகவும் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாருமே துணை நின்று இதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கறதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ராஜமுருகன் அவர்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நேற்று தான் நான் ஃபோனில் கூட தான் பேசினேன். ஆனால் அவரை எனக்கு நல்லா தெரியும். அது அவரோட திரைப்படங்கள் வாயிலாக மட்டும் இல்லை, மேழகன் ஷூட் பண்ணும்போது அவர் ஊர் வழியாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். அவர் ஊரில் அவருக்கு ஃப்ளெக்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் எனக்கு அதெல்லாம் வைக்கல. அதனால கரெக்டாக அந்த இடம் ஷூட் பண்ணும்போது மட்டும் நாங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஃபுல்லாக அவருடைய ஃப்ளெக்ஸ், அவருடைய படங்கள் வந்து ஃப்ரேமில் வரும் அப்படிங்கிறதுனால. ஒரு ஊரில் அவ்வளோ ஒரு இயக்குனர் மேலே அன்பு வைக்கிறது, கொண்டாடுறதுங்கிறது கண்டிப்பாக அவர் படத்தில் சொல்கிற கருத்தியல் காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சசிகுமார் சார் பற்றி சொல்லணுன்னா, என்னுடைய முதல் படத்தோட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளராக பசங்க படம்.
அதுக்கப்புறம் சுந்தரபாண்டியன் வந்து சாரே நடித்தாங்க. நான் அதுக்கு ஒளிப்பதிவு பண்ணேன். தயாரிப்பாளரும் அவங்க தான். அந்த படம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சிக்கல், ஒரு குழப்பம் வந்து நான் ஒரு கால்வாசி முடிக்கும் போதே நான் ப்ராஜெக்ட்லேருந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ கூப்பிட்டு வச்சு சொன்னாங்க, அதெல்லாம் இல்லை, நீ இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா நீ அடுத்ததுக்கு போ அப்படின்னாங்க. கொஞ்சம் நான் தயங்கும் போது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, எனக்காக பண்ணு அவ்வளோதான் அப்படின்னாங்க. அது ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க தனக்காக சொல்ல எனக்காக தான் சொன்னாங்கன்னு. ஏன்னா நான் கிட்டத்தட்ட டைரக்டர் ஆகிற வரைக்கும் என்னோடய அடையாளம் வந்து சுந்தரபாண்டியன் படம் தான். இன்றைக்கும் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ரொம்ப நன்றி சார். இந்த படம் அதாவது சசி சாரும் ராஜமுருகனும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்கன்னொன்னே சில படங்களுக்கு தான் நமக்கு அப்படி தோணும். அதோட கதை என்ன, ஜானர் என்ன, அதோட பட்ஜெட் என்ன, எதுவுமே தெரியாது. இவங்க 2 பேர் சேர்றாங்கங்கிறப்பவே நம்ம மனசு நம்மளை நம்ப வச்சிரும். இந்த படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு நமக்கே 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த படத்துக்காக நம்ம நல்லது நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நேற்று ஆக்சுவலாக இந்த படத்தை பார்த்துட்டு அப்புறம் வாங்க அப்படின்னாரு. அவசியம் இல்லை, நிச்சயமாக அந்த படம் நல்லாயிருக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக விழாவின் நாயகன் ஷால்ட்ருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில்லு பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக அதை வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவ்விந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா, ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோட சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல, சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டண்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் நான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் இந்த உரையாடல் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணி தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா, இது தப்பா, இந்த முடிவு, இந்த வடிவம், எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டக்குள்ள ஓட்டி பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரு வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற, இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம் இந்த முடிவு எப்படி தான் போக போகுது நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கூடாதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்போ நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நைட்லாம் யோசிக்கிறேன், இது எப்படி எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது, எளிய மனிதர்கள் கடைசியாக இந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபை காட்டலை, உங்கள் வீட்டை காட்டலை அப்படிங்கும்போது, இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு.
இவர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவார், இவ்வளோ அடியை வாங்கியிருக்காருல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பா, இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது, அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து சினிமாக்களை அணுகிறோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்பட்டது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சினிமாக்குள்ளே யார் வேணாலும், எப்படி மீடியாக்குள்ளே நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் ஆகியிருக்கு. சினிமாக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிந்த மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க, எங்கள் சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை எனக்கு 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சு ராஜமோகனா தன்னோட பாக்கெட்டெல்லாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நெகிழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன். ஏன்னா வேற வழியே இல்லை, இவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை தாங்கிட்டு இருக்கிற ஒன்று அறம், அந்த அறத்தை வச்சு ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும். எல்லாருக்கும் வணக்கம். முருகன் வந்து ஜெயித்தாலும் தோத்தாலும் அவர் கூட இருக்கிறதுக்கு மில்டன், நான், இவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. மறுபடியும் அவரோட வச்சு படம் பண்ணணுன்னு நினைக்கிற ஒரு ப்ரொடியூசர் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். எங்கள் அலுவலகத்துக்கு வந்து உங்கள் படம் முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை வந்தாங்க. அடுத்து என்ன படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டால், முருகன்ட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், படம் பண்ண போகிறேன்னு சொன்னார். உண்மையிலே வந்து நன்றி சார். முருகன் வந்து என் கூட வந்து பீமா, பையா இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணார். முருகன் பேசும்போது எல்லா டைப் ஆஃப் சினிமாவும் முருகன் தெரியும். என்னுடைய படத்துக்கு சும்மா எழுதி வைங்க, ஆல்ரெடி ராமகிருஷ்ணன் சார் தான் டைலாகு, ஆனால் முருகன் நீங்கள் வந்து சும்மா எழுதுங்கன்னு சொல்லி தான் கொடுத்தேன் பீமாவுக்கு. அப்போது அவர்கிட்ட என்ன ஒரு அந்த சென்ஸ் இருக்குதுன்னு எனக்கு அப்போவே தெரிஞ்சது. பையாவிலையும் சரி, ரெகுலராக ஒரு கமர்ஷியல் படத்தை எடுக்க சொன்னாலும் மிக அற்புதமாக எடுக்க முடியும். ஆனால் மாறி சொன்ன மாதிரி நான் துளி கூட அதுலேருந்து விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச இந்த சரியான ஒரு படத்தை மட்டும்தான் எடுப்பேன்னு சொல்லி எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம். நான் இந்த படம் பார்க்கல, நாளைக்கு தான் பார்க்க போகிறேன். இருந்தாலும் இப்போவே சொல்கிறேன், எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் மிக சிறந்த படங்கிறதுக்கான எல்லா அடையாளமும் ட்ரெய்லரில் இருக்குது. மிக அற்புதமாக இருந்துச்சு. சசிகுமார் சார் வந்து என்னென்னா, ஒரு சிலர் தான் தோத்தாலும் ஜெயித்தாலும் ஜனங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இந்த ஓன் பண்ணிப்பாங்க. அப்படி வந்து அவரை வந்து சசிகுமாரில் நம்ம அப்படி ஒரு பெரிய ஒரு அன்பும் பாசமும் எல்லா காலகட்டத்திலையும் ஜனங்கக்கிட்ட எப்பயுமே உங்கள் மேலே இருக்குது சார். அது உங்கள்கிட்ட இருக்கிற அந்த சிரிப்பு, அந்த இன்னசென்ட், அது வந்து எப்பயுமே இழக்காமல் இன்றைக்கும் வச்சுருக்கீங்க. அதுதான் மிகப்பெரிய தகுதி. வாழ்த்துக்கள் சார். அந்த பொண்ணை பார்க்குறப்ப பாலுமேந்திர சார் படத்தில் வர சோபா மாதிரி இருக்குது. அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு இடம் போதும் அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்துச்சு. சதுரங்க வேட்டை அந்த படத்தில் தான் இந்த மியூசிக் டைரக்டரு நாங்கள் ரிலீஸ் பண்ண படம். இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காரு, சரியான படங்களை பண்ணிகிட்ருக்காரு. வாழ்த்துக்கள். குரு சோமசுந்தரம், ஜோக்கர், மறுபடியும் கூப்பிட்டோன்னா வந்திருக்கீங்க, நன்றி. இந்த படத்தில் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முருகன் மறுபடியும் மிக சரியான ஒரு படம் வர்றதுக்கான எல்லா அடையாளமும் இந்த ட்ரெய்லரில் தெரியுது. நாளைக்கு நான் படம் பார்க்குறேன். நிச்சயமாக ஜனங்களும் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து மாறி இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி மாறியுடைய காலம். அது வந்து தொடர்ந்து அந்த படங்கள் பார்க்குற பைசன்லாம் வந்து என்னென்னா மிக ஆகச்சிறந்த ஒரு படம். உங்களுக்கு முன்னோடி மணிரத்னம் எனக்கு ஹீரோன்னா, அவர் மேடையில் பாலா சார் மேடையில் மணிரத்னம் சொல்கிறார் என்னுடைய ஹீரோன்னு சொல்லி. உண்மையிலே இந்த மாதிரி படங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமான முன்னோடி அவங்க தான்.
இந்த விழாவே மிக அற்புதமான விழா. என்னுடைய குருநாதர் நான் முதல் படம் ஒர்க் பண்ண வெங்கடேஷ் சார் வந்திருக்காரு. எல்லாருக்கும் என்னுடைய நீரோக்ஷா ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன். எது இல்லாட்டினாலுமே டென்ஷன் ஆக மாட்டார் எப்பயுமே. வரட்டும் சார், பார்த்துக்கலாம் சார் அடிப்பார். எனக்கு சண்டைக்கோழியும் கூட ஒர்க் பண்ணார், வேட்டை ஒர்க் பண்ணார். அவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மயிலாடு படத்தை பற்றி பேசும் முன்னாடி நான் கொஞ்சம் ராஜமுருகன் சாரை பற்றி பேசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், வட்டியும் முதல்ல தான் அவரை பற்றி எல்லாரும் பேசும்போது அதை பற்றி பேசுவாங்க. நானும் அதை விகடனில் படித்தப்போ, யார் இவர் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, இயல்பான நகைச்சுவை, அதில் கொஞ்சம் இலக்கியம், ஜனரஞ்சகம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இவரை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் நான் வந்து அவரை தொடர்பு கொள்ள முடியல. அப்போ பல்வேறு காரணங்களால் எனக்கு அவரை எப்படி தொடர்பு கொள்ளணும்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சந்திக்கவே இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகிட்டாருன்னு கேள்விப்பட்டு அவருடைய படங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அது படங்கள்லேயும் அந்த எழுத்துல இருந்த அதே விஷயம் இருந்துச்சு. நான் ரொம்ப ரசிச்சுட்டு இவர் எப்படியா சந்திக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஒரு தயக்கம், எப்படி ஃபோன் பண்ணி பேசுகிறதுன்னு. நான் சந்திக்கவே இல்லை. அப்புறம் ரீசெண்டாக இப்போ நான் சொல்கிறது, இந்த ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி விஜய் மில்டனுடைய ஆஃபீஸில் தற்செயலாக நான் ராஜ்மோகனை மீட் பண்ணும்போது தான் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறேன். அப்போ அவருடைய படைப்புகள், படங்கள், அப்புறம் கடைசியாக அவர் எடுத்த படம், அந்த படத்தில் என்ன மிஸ்டேக் நடந்துச்சுங்கிறத வந்து அதை பற்றி சின்னதாக ஒரு டிஸ்கஷன் பண்ணேன். அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். அப்புறம் அவர்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது, இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், இலக்கிய பற்றிய அறிவு. எனக்கு இலக்கிய பற்றி பெருசாக அறிவு கிடையாது. லிங்கசாமி தான் எனக்கு சில கவிதைகளெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவார். வசந்தபாலன் சில புக்கை கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்புறம் விஜய் மில்டன் சந்திக்கும் போது சில விஷயங்கள் தெரியும். இவ்வளோதான் நமக்கு இலக்கிய அறிவு. ஆனால் அவர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட இயல்பாகவே ஒரு நகைச்சுவை இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் ஒரு நகைச்சுவை கலந்து பார்க்குறாரு. ஒரு நகைச்சுவை கேட்டால் பயங்கரமாக சிரிப்பார். அப்படின்றத வந்து நான் வந்து ரொம்ப கூர்ந்து கவனித்தேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் பண்ணுற படைப்புக்கு அது என்ன படமாக இருந்தாலும் சரிதான், அந்த படத்துக்கு நாம் நியாயமாக இருந்தாலே போதும், அந்த படம் சிறப்பாக வந்துடும்னு. அதை அழகாக பண்ணியிருக்கீங்க சார். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசில் பட்டுச்சு. நிறைய இடங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிற பகடி, அவர் பண்ணியிருக்கிற நையாண்டிகள் எல்லாமே சிரிப்பு வர வச்சுது. எக்ஸ்ட்ரானரியான செகண்ட் ஆஃப், ரொம்ப அருமையான ஒரு செகண்ட் ஆஃப், எதிர்பார்க்காத செகண்ட் ஆஃப் இருந்துச்சு படத்தில். ஸோ அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவே, கமர்ஷியலாகவும் அந்த படம் ஹிட் அடிக்கணும் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் முக்கியமாக சொல்கிறாருந்தா, படத்தினுடைய ஹீரோ சசிகுமார் சார், இவரையும் நான் அப்பப்போ எங்கேயாவது சந்திக்கிறது தான் ஃபங்க்ஷனில். ஒரு படத்துக்குள்ளே போகும்போது அந்த படத்துக்கு தன்னை முழுசாக ஒப்படைக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருந்தாலும் கூட அவருக்குள்ள ஒரு டைரக்டர் இருக்கிறதால அழகாக ஒப்படைச்சிருக்கிறாரு. அது அவருடைய சமீபகால படங்கள் எல்லாத்துலேயுமே அது இருக்குது. இந்த படத்தில் அது கூடுதலாகவே இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மியூசிக் டைரக்டர் சார், உண்மையிலே படம் பார்க்கும்போது மியூசிக் வந்து நமக்கு வந்து தோணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ரீ ரெக்கார்டிங்கில். இவர் பாடல்களை தாண்டி ரீ ரெக்கார்டிங்லையும் அந்தளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிரோஷா சாரும் ரொம்ப அருமையான அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாரும் சொன்ன மாதிரி ஹீரோயின் அருமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இந்த படம் வந்து ராஜமுருகன் தான் யார் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்திருக்கிற வரப்போகிற இன்னொரு படம். வாழ்த்துக்கள், நன்றி. மாறி ஸ்டேஜில் வேறு சொன்னோடனே மாறி சொல்கிறாப்புல, கொஞ்சமாக 2 வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுங்க. சரி, ட்ரை பண்ணி பார்க்குறேன் பேசுகிறதுக்கு. ப்ரொடியூசர் பேர் அம்பேத்கர் குமார், படம் பேர் மயிலாட். நல்ல இந்த பாலாஜி சக்திவேல் படத்தில் வர்ற மாதிரி குட் காம்பினேஷனாக இருக்குது. சார், நீங்கள் வந்து தயாரிப்பாளர் சொல்கிறேன், இன்னும் 2 படம் வந்து ராஜமுருகனை வச்சு படம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆட்சியில் நீங்கள் அடுத்த மந்திரி ஆயிடுவீங்க. ஆக வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவீங்க. அது நல்லா தெரியுது. ஆனால் 2 படம் பண்ணிடணும் நீங்கள். அப்புறம் சாண்டோன் படம் பாட்டு கேட்ட வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நான் படம் இன்னும் பார்க்கல அப்படிங்கிறது அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் படம் பார்க்கலைன்ற ஒரு 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 குற்ற உணர்ச்சியே இல்லாத அளவுக்கு மாறி செல்வராஜ் வந்து மொத்த டீட்டெயிலையும் சொல்லிட்டாப்புல. ஸோ இது எவ்வளோ மரியாதைக்குரிய படம் அப்படின்றது மாரி செல்வராஜ் வாயிலேருந்து வந்துச்சுனால அது நிச்சயமாக தரமான படமாக தான் இருக்குன்றது என்னோட நம்பிக்கை. அப்புறம் சார் சொல்லிட்டோம் சார், வெங்கடேஷ் சார்
நீங்கள் பேசி எனக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்ததுக்கு முன்னாடி நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது இவர் யாருன்னு சொல்லி கேட்டேன் மாறிட்ட. அவர் வெங்கடேஷ் டைரக்டர் 40 படம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாரு. அது உண்மையா சார்? எனக்கு தெரியாது. ஓ 23 சார், மன்னிச்சுங்க சார், நான் உங்களுக்கு கவனிக்காம விட்டேன். அப்புறம் உங்களை சொல்லவே வேண்டாம், நீங்கள் வந்து ரியலிஸ்டிக் ஃபிலிம் சின்ன பசங்களை வச்சுட்டு எவ்வளோ பிரமாதமான படம் பண்ணியிருக்கீங்க. ஞானவேலும் பேசுகிறாப்புல. குரு எங்கேயோ 2-3 இடத்துல பாட்டில் அடி வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மண்டையில். ஏன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன் அவ்வளோ துல்லியமாக இருக்குது. பாக்கி எல்லோரும் சினிமா நடிகர் மாதிரி அப்படின்னுவாங்க, கண்ணு சிமிட்டுவாங்க, எதுவுமே இல்லை. நிஜமாகவே அடி வாங்கின மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்தீங்க. அதுதான் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஜிகர் தண்டா படத்தில் போய் ஒரு இருக்கிற எல்லா குரூப்புக்கும் வந்து ஆக்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுப்பீங்க. அப்படி ஒரு கேரக்டர் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு ஷாட் ரொம்ப பிரமாதம். அப்புறம் இது ராஜமுருகனை சொல்லணும்னா படம் குக்கு. நான் ஞானவேல் வந்தாப்புல என்னன்னு தெரில. நானும் லிங்குசாமியும் போயிருந்தோம் பூஜைக்கு. மத்தியானம் பூஜை வச்சுருந்தாங்க ஒரு ஆஃபீஸில். மத்தியானம் கண்ணன் வந்து விகடன் கண்ணன் வந்து சொன்னாப்புல பூஜை கண்டிப்பாக வந்துடும், பஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, ஒரு 4 மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்குன்னு வேற ஒரு விஷயத்துக்காக பொறுத்துக்கான்னு சொல்லி அடைக்க வச்சு கூப்பிட்டு போனாப்புல. அப்போ தான் லிங்குசாமியை பார்த்தது. அப்போ படம் கொக்குன்னு பேர் வச்சாப்புல. 2வது படம் ஜோக்கர், இப்போ மயிலாட். பொறுப்புணர்ச்சி இருக்க தான் செய்யுது. அதே சமயம் இவ்வளோ நக்கலாக வந்து டைட்டில் வைக்கிறதுன்றது அது ராஜமுருகனால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் சசி சொல்லணும், மெய்யழகன் டைரக்டர் வந்திருக்கிறாரு. அவருக்கு உங்கள் படம் பார்த்தேன் சார், ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. சசி அந்த ராஜாதி ராஜாவா பாட்டு என்ன சாங், ராசாதி ராஜா, அந்த பாட்டுக்கு கோரியோகிராஃபரே வைக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக ஆடியிருக்கேன். டான்ஸ் பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா, இப்படி ஒரு டான்ஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. நல்ல வேளை நான் மைக்கேல் ஜாக்சன் செத்து போயிட்டேன். ஒருவேளை இந்த கேரக்டர் வந்து இப்படி தான் ஆடணும்னு குணா ஃபிக்ஸ் பண்ணி ஹோம் ஒர்க்கெல்லாம் பண்ணி ஆடிப்பான்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. ஒரு சிலரை வந்து நமக்கு பிடிச்சி போச்சு. இப்போ மணி சார் எடுத்துங்களேன். மணி சார் படம் எல்லா படத்தையும் பார்த்தா அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, அவரை பிடிச்சிருக்கிறதுனால அந்த படம் நல்லா எது பண்ணியிருந்தாலும் அது நல்லா இருக்கிற மாதிரி தான் நமக்கு பிடிச்சவங்களுக்கு நமக்கு அப்படி தோணும். அப்படி தான் சசி என்ன படம் பண்ணாலும் அவர் தம்பி ஒரு சிஷியன்ற முறையில் அவன் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்குது. அதுதான் அவன் மேலே நான் வச்சுருக்கிற பாசம், அவன் என் மேலே வச்சுருக்கிற பாசம். அந்த பாசம் உண்மையானதுனால தான் இந்த நக்கல் நியாண்டியெல்லாம், இல்லைன்னா வேறு ஆளாக அந்த மேலே பாலிஸ்டாக சொல்லிட்டு போயிடலாம். நல்லா பண்ணியிருக்கீங்க சார், சசி சார், சூப்பர் சார்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த பொண்ணு இது சுசீலான்னு வருது அந்த கார்டில், சுசீலானே சொல்லிடுறேன். அந்த பொண்ணு அடுத்த சினிமாவை நீங்கள் வேறு யாராவது மற்ற ஹீரோக்குள்ளே நடிக்கிற ஹீரோ, உண்மையாக நடிக்க தெரிஞ்ச ஹீரோக்கள் கூட நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அந்த ஹீரோக்கள் இதன் மூலமாக நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன், அந்த ஹீரோக்கள் இந்த பொண்ணுக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் வேண்டியிருக்கு. ஏன்னா அவ்வளோ பிரமாதமான ஆர்டிஸ்ட். ஒரு கன்னட படம் பார்த்தேன், சும்மா ஒரு செலெக்ஷனுக்காக பார்க்குறம்போது ஒரே ஒரு சீன் தான் பார்த்தேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் ஓடுது அந்த ஒரே காட்சி, ஒரே ஷாட். அந்த ஒரே ஷாட்டில் அவ்வளோ ஆக்ரோஷமான நடிப்பு. குட்டி குண்டி ஆண்டுட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஆக்ரோஷமாக நடிக்கிறாள் யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒத்து கவனிக்க வேண்டிய அளவுக்கு அவளோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்மா, நீ ரொம்ப நல்லா வரணுன்றது என்னோடய வேண்டுதலாகவும் இருக்குது. ஸோ விழாவின் நாயகன் சாம்க்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை பார்க்க பாரதி வந்திருக்கிறாப்புல, பாரதி சொல்ல வேணாம், அவங்க 2 பேருக்கும் அவருக்கு ராஜமுருகனுக்குன்னா ஸ்பெஷலாக வார்த்தையில் ஒதுக்கி வச்சுருப்பாப்புல. ராஜமுருகன் படம் வரும்போது இந்த வார்த்தையில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நம்மலாம் கேட்டோம்னாக்கா ஒரு 4 நாள் கழித்து ஏதோ ஒன்று அனுப்புவாப்புல, அப்புறம் கொஞ்சம் வற்புறுத்தினதுக்கப்புறம் நல்ல வரிகள் வந்து சேரும். ராஜமுருகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. வேறு என்ன சொல்கிறது,
மொத்தத்தில் இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ப்ரொடியூசர் வந்து தேட்டரில் பார்த்துக்கிறேனே 13ஆந்தேதி நைட்டு ஊருக்கு போகிறேன் தேட்டரில் பார்த்துக்கிறேன் இல்லை தனியாக பார்த்துருங்க சொல்லி கேட்டிருக்கிறாரு. ராஜமுருகன் நேற்று கூப்பிட்டபோது போக முடியல. நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக நான் தனியாக பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன் சார். அடுத்து உங்களை மந்திரியாகவே பார்த்துடலாம். ஸோ படம் சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி என்னைய கூப்பிட்டதுக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு கொஞ்சம் மன நிறைவோட, கொஞ்சம் பாரங்கள் குறைஞ்சி, கொஞ்சம் லேசான மனசோட போகிறது. மாரி செல்வராஜ் அடிக்கடி சொல்கிறது 4 பேரோட கலந்து பேசுங்க, தனியாக இருக்காதீங்க, தனிமையில் இருக்கிறாதீங்க. இப்போ போய் மேடையில் பேசுனீங்கன்னா கொஞ்சம் 2 வார்த்தை 4 வார்த்தை ஜாஸ்தி பேசுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் மாரி செல்வராஜ் வந்து இப்போ என்னோடய வழிநடத்தி மாதிரி தான் ஒரு நட்பு எங்கள் 2 பேருக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. அது தொடரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். ராஜமுருகன், அடுத்து நீங்கள் வம்பு நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் நீ மயிலாடுன்னு வைங்க, ஜோக்கர்னு வைங்க, இனிமேலுக்கு கிணப்ப எது வச்சாலும் உங்கள் படத்தை பார்க்க வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஜனங்க. வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டே சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டிரெக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ராஜு சருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது, சினிமா பார்த்து அதை பற்றி பேசினது, அண்ட் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழுகே வந்துச்சு. என்ன, ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார். இட் மீன்ஸ் அ லாட். யூ ஹவ் நோ ஐடியா. எனக்கு எப்போவுமே தமிழ் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட், ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட். அண்ட் தென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கற்றுக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல். ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள் எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தெரியும். இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜு சருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் சார் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும், ஆனால் அது அவர் ஒர்க்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் ஒரு நாள், நான் ஆக்சுவலி ஒரு மந்த்க்கு முன்னாடி அவர் என்ன இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணார். அப்போது நான் ஒரு கன்னடா படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஐ செட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன். ஸோ ஹீ செட் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு மந்த்துக்கு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்துட்டார். வந்து அந்த மேனேஜர், மேம் சார் பெங்களூரில் இருக்காரு, உங்கள் மீட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இருக்காரு, என்ன பண்ணுவீங்க அப்படி. ஸோ தென் ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு தமிழ் வராது. ஸோ 3 BHK அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன். நான் நினச்சேன் ஓகே அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது. ஸோ அப்போது தமிழ் கற்றுக்கிட்டு பண்ணலாம், இப்போ வேணாம் அப்படி. சார் வந்தார், கம்ப்ளீட்டாக தமிழில் நரேஷன் கொடுத்தாரு. ஆனால் நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தேட் ஹீ ஸ்டார்டட் டெல்லிங், நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா, அது பார்த்து நீங்கள் தான் இந்த கேரக்டர் அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் அவர் மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி, ஓ இந்த படம் இவர் இஸ் த ரைட்டரா, இந்த படம் டிரெக்டர் இவரா, இந்த லிரிக்ஸ் இவர் எழுதிட்டாரா. ஸோ ஐ டென்ட் நோ. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. இப்போ நீங்கள் எல்லாருமே கம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் வித் அவர் ஃபிலிம். ஐ திங்க் we've made one good film, definitely not a bad film, and you're all going to enjoy it. Thank you so much.